வியாபாரியின் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தன்னோ நரசிம்மம் சூரியர். இப்போ 27வது நட்சத்திரத்துல பாக்க 27 நட்சத்திரம் பார்க்க போற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், தனு ராசி. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரங்கள், வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும், நட்சத்திரத்தோட அதிபதி யாரு, அதிதேவதை யாரு, அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், அதிதேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண பகவான். வழிபட வேண்டும் அப்படின்னா இவங்க 2 பேரும் வழிபட வேண்டும்னா சுக்கிர பகவான் அப்படின்றப்போ வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து ஆலய வழிபாடுகள் மேற்கொள்வது சிறந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து சுக்கிர பகவானுக்கு சுக்கிர உரையிலயோ உங்க சுக்கிர உரையில பண்ண முடியல சுக்கிர பகவானுக்கு அன்னைக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்கனாலே சிறப்பு. அது மட்டுமின்றி மிகச்சிறந்த பலனை தரும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வழிபாடு. சுக்கிர நட்சத்திரத்தில் உங்கள் புராண நட்சத்திரத்தில் புராணத்திற்குரிய அதிபதியான சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை வணங்குவதும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதும் சிறந்தது. மகாலட்சுமிக்கு நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாள் கோயில் போனீங்கன்னா பெருமாள் கோயில்ல மகாலட்சுமி தாயாருக்கு தனியா சன்னிதானம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே சன்னிதானத்தை கூட 2 பேர் இருப்பாங்க. அந்த தாயார் சன்னிதானத்துல போயிட்டு நீங்க மகாலட்சுமி கிட்ட உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் சேரும். வருண பகவான் வழிபாடு. பூராட நட்சத்திரத்தின் அதிதேவதை வருண பகவான். அவர் நீர் நிலைகளை தூய்மையாக பராமரிப்பதும் தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர் தானம் செய்வதும் உங்கள் தோஷங்கள் குறையும். உங்ககிட்ட யாராவது தவிச்சாய்க்கு தண்ணி கேட்டா அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க. நீர்நிலைகள்ல உங்களுக்கு பணம் இருந்தா நம்ம நீர்நிலையை ஏரி இந்த மாதிரி கோயில் குளம் இதெல்லாம் கூட சுத்தம் பண்றதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம். உழவார பணிகள் நீர்நிலையை செய்யலாம் கோயிலுக்கு. அப்படி இல்லைன்னா தாகம்னு கேட்கறவங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது நம்ம தமிழரோட பண்பாடு. அதை இதை செஞ்சு செய்யுங்க. அது செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற அனைத்து தோஷங்களும் நீங்கும். அதே போல பூராட நட்சத்திரத்தோட மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சி மரம். இந்த பூராட நட்சத்திரத்தின் விருட்சமான வஞ்சி மரம் ஆகும். வஞ்சி மரத்தை வணங்குவதோ உங்கள் வீட்டுக்கு அருகில் வளர்ப்பதோ நல்ல ஆற்றலை தரும். இந்த மரம் என்ன நெட்ல போட்டீங்கன்னா வரும். வஞ்சி மரம்னு இருக்கு. இந்த மரத்தை நீங்க வழிபடுறதோ உங்க வீட்டு வாசல்ல எங்கேயாவது நெட்டு வழிபடுறதோ ரொம்ப சிறந்தது. அதே போல அன்னதானம். வெள்ளிக்கிழமைகளில் இயலாதவர்களுக்கு தயிர் சாதம், இனிப்பு அல்லது இனிப்பு தானம் செய்வது நற்பலனை பெருக்கும். அதாவது இயலாதவர்கள்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதவங்களுக்கு இந்த இதை வழிபாடு நீங்க அன்னதானம் தயிர் சாதம், ஏன்னா சுக்கிர பகவானுக்கு பிடிச்சதை நான் சொல்றேன், இல்லை இனிப்பு வகைகள். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு நீங்க தானமா கொடுக்கறது உங்களுக்கு மேலும் பல விஷயங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அதே போல வழிபட வேண்டிய தலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராமங்கலம். அங்க இருக்கிற ஸ்ரீ சிவகாமி அம்மை உடனுரையார் ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலை வழிபடுவது உகந்தது. அதாவது தாராமங்கலம்ல ஸ்ரீ சிவகாமி உடனுரையார் ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலை சென்று அங்க வழிபட்டு வருவது நல்லது. அதே போல அங்க போக முடியாத பட்சத்தில் அருகேயுள்ள சிவன் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம். சிவன் இல்லாத பெருமாள் கோயில் இப்ப சென்னையில எடுத்தீங்கன்னா அண்ணாநகர்ல சிவா விஷ்ணு இருக்கு. அந்த மாதிரி சென்னையில ஒரு 2-3 பகுதியில இருக்கு. சோ அங்க போயிட்டு சிவனுக்கோ இல்ல பெருமாளுக்கோ உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சகல சௌபாகியம் கிட்டும். வாழ்க்கையில ஏற்பட்ட இன்னல்கள் தடைகள் எல்லாமே நீங்கி நீங்க அடுத்த இதுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.